ஹாய் மக்களே, இது வந்து 3வது விளாக்கு. என்ன மேட்டர்னா, இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. சமைக்கிறதுக்காக ஒரு கடைக்கு போனாங்க. இந்த கடையில் ஒரு காமெடி நடந்தது. என்ன மேட்டர்னா, பன்னீர் கேட்டாங்க. பன்னீர் ஏதோ செய்கிறதுக்கு அவங்க வந்து பாட்டில் பன்னீரை கொண்டு கொடுத்தாங்க. சிரிப்பாகி போச்சு. நான் கேட்டது பட்டர் பன்னீர். என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? சப்பாத்தி பன்னீர்னா அந்த பாட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பன்னீர் என்ன சத்யா முடிவு பண்ணியாச்சா? என்னங்கண்ணா பன்னீர் தைச்சிச்சா இல்லையா? இல்லை இருக்கு, வீட்டில் ஒன்று இருக்கு. இல்லை பாட்டில் பன்னீர் ஏதோ கொடுத்தாங்களா, அதே வாங்கி வந்துருந்தேன் சமைக்கிறதுக்கு. ஆசீர்வாத் கோதுமை மாவு எப்போ சொல்ல ஃபேமஸ். ஆசீர்வாத் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாத் எங்க இந்த நம்ம மெயினா வீடு தான், நடுவில் கடைலாம் கிடையாது. ஆமாம் கடை புதுசாக இருக்கும்போதே தெரியலையா? பளிச்சுன்னு இருக்கே கடை. பன்னீர் கிடையாது, ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறோம். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதனால நாங்கள் போபோ கூடயே போகிறோம். நாங்கள் சப்பாத்தி செய்ய போபோ எல்லா போபோவையும் இந்த பிறகு பிடிங்கி போட்டு வச்சு நாங்கள் சப்பாத்தி செய்ய போகிறோம். சத்யா வந்து செய்ய போகிறாங்க. நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். உருட்டி தர்றது அவ்வளோதான். போகிறோம். அதெல்லாம் நம்ம யாரும் தான் போனால் 1/2 மணி நேரத்தில் அவங்களே முடிச்சாங்க. நம்ம இல்லை, என்கிட்ட வந்து செய்ய மாட்டான். இவன் வந்து விட மாட்டான். ஓ, தீராத ஒரே அரைக்கிற மிளகாது மட்டும் தானா? அவன் அங்கே எடுத்துனுங்கிறான் வீடு. அவன் வந்து கேமரா எங்கன்னு தெரியுமா? இந்த ஷூட்டிங்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டான் பாதியிலே. விஜய் பக்கத்தில் இவனை வச்சுன்னு போட போகிறேன். இப்போ என்ன அசிங்கப்பட்டு தான் நினைப்பா? இந்த மாதிரி கட் ஜூஸ் கடைங்க சப்பாத்தி செய்யறது ரெடியாக வரும். அதான் காட்ட போகிறோம். அடா பாருங்களா, சப்பாத்தி தானடா. டாடா டாடா சொல்லு. டாடா டாடா சொல்லு. வரட்டா. பாய் சொல்லிட்டு நம்ம இப்படியே போக போகிறதில்ல. இரு அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போக போகிறோம். போலாம் வா, நம்மளும் போனோம் வா. கண்டிப்பாக போயே ஆகணும். பாப்பாவுக்கு மட்டும் பசிக்கல, எனக்கும் சேர்த்துப்பா பசிக்குது. எனக்கும் பசிக்குது. அப்படியே நம்ம போவோமா? போகலாம். இதாண்டா உரத்தின்னு வாங்க தெரியுமா? உரத்தின்னு ஒரு போர்டு காமிச்சல. ஆமாம். ஓ, இப்போ உரத்தில் வந்து நம்ம பன்னீர் தேடிக்கிறோம். ஆமாம், பன்னீர் தெரியும். பன்னீர் கிடைக்கல. ஐயோ, அதுதான் இங்கே தான் கடை. இதை விட்டனா அதுதான் எங்கடா வச்சு பன்னீர் மணிமாறன் கால் பண்ணுறாங்களா? எங்கேயாச்சும் இருக்குமான்னு தெரியல. இங்கே இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. இருக்கா பன்னீர்? அதே பன்னீர் தானே. என்ன வேணும் என்னதான் வேணும் அக்கா என்னக்கா நீங்கள் அங்கேயே அதை தான் குக்கிங் பன்னீர்னு கேட்குறோமா? அக்கா கடைசி வரைக்கும் பன்னீர் நாங்கள் சாப்பிட மாட்டோம், கொடுக்க மாட்டீங்க போல. ரெண்டுத்துக்கும் ஒரே இன்னும் தான் வருமா? ஏடா பன்னீர் மொழி திருத்தம் பண்ண வேண்டிய நேரமாடா இது. பன்னீருக்கு வந்த சோதனையை பற்றியா? குக்கிங் பன்னீர். அம்மா டீச்சர் அம்மா, எங்கே போனாலும் குக்கிங் பன்னீர்னு கேளுங்க. நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்டேன். ஓ, நீ என்ன கேட்டியா? உன்னையவே கேட்டான். எப்படி சோடா மாதிரி கேட்குறீங்களா? சும்மா இந்த பச்சை கலர் இருக்குல்ல, ஒன்னே ஒன்று. இல்லை சோடா மாதிரி. பன்னீர் வேணாம், இந்த பன்னீரை இருக்கிறேன் நான். ஒன்னே ஒன்று வாங்கடா, எனக்கு வேணாடா. அதுல 2 இன்னும் இருக்கு. டீச்சர் ஒரே நிமிஷம். அது பன்னீர், இது பன்னீர் கரெக்ட். பன்னீர் தான் 2 ஈ வரும். அவங்க வந்து யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இடத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டான். பாருங்களேன், கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டேன். என்ன அதுலேயும் வந்து பன்னீர் வேணுமா இல்லை மாசா வேணுமான்னு கேட்டாங்க. கடைசியில் பன்னீரே வேணான்ட்டேன் நான். டாக்டர் வேற லெவலில் செட்டு போட்டு போகிறேன். அப்படியே ட்ரை பண்ணுவா பண்ணுறீங்களாண்ணா? சொன்னால் செய்வேன். ஏங்க
இவரு உனக்கு வரலாம் குடுமா அதை குடுமா அவங்ககிட்ட. சூப்பர். பெரிய பொண்ணுமா கம்மியாக முடியும்? ஹாஃப் இன்னும் ஒரு பீஸ் வேணும். பத்தாது. பொறுமை பொறுமை. ஓகேயா? ஓகே இருங்க அது பற்ற வச்சு. இது என்ன சமையல்? இது பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா. ஆஹா, ஹோட்டலில் கூட நான் சாப்பிட்டதில்லை. அது அப்படி போடலாமா? போடுங்க. அது எண்ணெய் தானே, சமையல் இதை சேனல் வளர்க்கறதுக்கு அது எண்ணெய் அவ்வளோதான். இல்லை ஏன்னா சமையல் சேனல் இது இல்லைடா, just ஒரு try பட்டர் பண்ணடா. சோப் போட்டு கழுவுனா தான் போகணும். ஆமாம் ஆமாம். இப்போ பண்ணாத இரு வெயிட் இல்லை இல்லை அதுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் போடணுமா? இதையும் போட்டுருங்க ஃபுல்லாகவே. ஃபுல்லாவா? செகண்டாது இல்லை? செகட்டாது பார்த்துக்கலாம். செகண்டாதுடா இது இதுராது. நல்லது தான். பாப்பாவே இப்போ தான் நேற்றுலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறா. வதக்கி இப்போ இங்கே கற்று கரண்டி அது மெல்ட் ஆகட்டும் நல்லா. வதக்கிறதுல தான் உங்கள் திறமையை நான் பார்க்குறேன். பிடிச்சிக்கணும். சாப்பிட்ற மாதிரி செய்யலாம், என்ன பிரச்சனை இல்லை. இல்லை கொஞ்சம் பிடிச்சிக்கணும் அதுக்குப்பா. கடாயை பிடிச்சிக்கணும் அதுக்கு. ஆடுது ஒரு கையில் பிடிச்சிக்கிறியா? இல்லை இல்லை அவ்வளோ மோசமாக இருக்காது. ரொம்ப கடைசியில் பன்னீர் இருக்கு. போயிடும் இப்போ. ஆமாம் ஆமாம். ஒரு கட்டியாக கடைசியாக போட்டுக்கலாம். கடைசியாக போடக்கூடாதா? ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு செய்ய தெரியாது. பன்னீர் நான் செஞ்சதுலடா. ஏதாவது சொன்னேன். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணாமல் போட்டால் கலர் நல்லாயிருக்கும். அவங்க பேசிப்பாங்கம்மா. எப்படியே இவனுக்கு எதுவுமே தெரியாதுமா, என்ன பேசணும். இதே தூள் ஆகுது. ஏய் கலரினே இருறா. அண்ணா கலர்னா தூள் தூளாயிடும். அப்படியா? இந்த மாதிரி தீர மாதிரி சுத்திக்கிட்டோம் நல்லா தீ கிறிஸ்பியா இருக்கும். ஆனா தூள் கீழே தூள் அடி பிடிச்ச பரவாயில்லையா? அது ஆகாது, பட்டர்ல ஆகாது, ஜாஸ்தி ஆகாது. கையிலலாம் தீர மாதிரியே ஒரு எஃபெக்ட் வருது. வழக்கமாக ஃபஸ்ட்டு இந்த வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிடுவாங்க. கடைசியாக தான் இவங்க இல்லடா அதெல்லாம் ஆமா அது போட்டா இது வறுத்துருவாங்கல்ல முன்னாடி இது பண்ணணும்ல. சில பேருக்கு அந்த பால் ஸ்மெல் அப்படியே பிடிக்காதுங்க. கரெக்ட். நல்லா இருக்கும் டேஸ்ட். ஏடே பிடிக்காது. இல்லை எனக்கெல்லாம் கூட இது ஃபர்ஸ்ட் டைம் தான். சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க முதல்ல. செய்கிறாளா? சாப்பிடு. சத்தியாவே நீ சாப்பிடவே சாப்பிடுங்க. அப்படியே மாத்துது. ஐயா சத்தியாவே இதில் தான் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொன்னதெல்லாம் கண்டுண்டா. சூப்பர்மா. பிறருக்கு தான். இல்ல, பெரிய யூடியூபர் அவங்க. அதனால பன்னீர் பதில் உருளைக்கிழங்கு அவ்வளோதான். அதுலேயே ரெண்டு இன்னும். அதான் சொன்ன ஹைலைட். நீங்க பன்னீர் தானே கேட்டீங்க, அது ஐயோ அப்பா பன்னீர்னு நீங்க கேட்டிருக்கணும் அப்படின்னாங்க பாருங்க. அதுதான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவனுக்கு இன்னொரு பார்த்துனுக்குறாங்கம்மா அவனுக்கு. என்ன சொல்லி சரி விடுங்க. விடுங்கம்மா. அம்மா செய்வாங்க. எனக்காமா? என்னப்பா சீக்கிரம்பா. மூத்தவர் அதுதான் கேட்குறேன். ஏய் ஒவ்வொரு வீடியோலாம் இப்படி தான் பண்ணுறான் சத்யா. அவன் என்னோட மூணு மாதம் பெரிய பையன் சத்யா அவன். மாசம் தானே பரவாயில்ல. இல்லை என்ன பெரிய பையன் சொல்லிடுறான் அவரை. கேப்பே வர்றது இல்லையா? இருப்பா வீட்டுக்கு வந்துடுறேன். இது லேட்டு. எனக்கு சீக்கிரம் ஆடணும். இது லேட்டு. நான் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துருவேன். இது டைம் ஆயிருந்தது. சுடு தண்ணி போட்டு பசங்க வச்சுட்டா அது மாவு அதுலயே சாஃப்டா இருக்குமா? ஸ்ட்ரைன் பண்ணி வராது. நீங்க என்ன இதுல சரியா வரக்கல திருப்பல அப்படின்னா கூட அது இல்லைம்மா நீ நல்லாவே பண்ணுமா. நாங்கள் எவ்வளோ நேரம் வேணும் பொறுமையாக இருக்கோம். இன்னைக்கு பசி தான். பசி தான் இன்னைக்கு. 12 ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் சாப்பிட்டு நிதானமா. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சீரியல் பார்த்து டிவி பார்த்து மற்ற எப்படி ஆகிடல 11 மணி ஆகிடுமா? இதுதான் இதுதான். டைம் இப்போ என்னன்னா
அவ்வளோதான். நானும் டைம் ஆகுது பிள்ளைங்க வரலன்னு மணி ஆகுது எப்போ சாப்பிட்றது. நான் கூட கம்மியாக இருக்கும். ஆமாண்டா, என்ன அதுக்குன்னு கீழே தட்டி விட்ருவோம் போலையா ஒன்று இவ்வளோ மோசமான நீங்க என்ன நல்லா செய்வீங்க? பா என்னப்பா இன்னும் ஊட்டிங்க சமையல் ஏதோ பண்ணுகிறான் வந்து சீக்கிரம் காப்பாற்றுறேன். ஆதிரை சாப்பிட்டுட்டியா? பதில் சொல்லு மாமாக்கு. இதோ வந்துட்டா. ஆமாம் ஆமாம், ரொம்ப நேரம் அதுக்கு வதுக்குன்னு வளர்க்குறேன். வளர்க்கணும் தானே நல்லா இருக்கும். எல்லாம் செய்கிறோம் தப்போம். ரொம்ப நல்லா செய்ய மாட்டேன், ஆனால் ஒரு சாப்பிட்ற மாதிரி செய்வேன். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான் நிறுத்துற அவனை. இதே சமையல் அறையில் ஜேகே சமைச்சுக்கிறாமா? ஆமாம், எங்களோட சமையல்காரர் அவர் தான். சரி பார்த்து என்னன்னா ஆயில் சாப்பிட முடியாது. ஐயோ கொட்டிடுவாமா அவன். கொட்டிட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்லன்னு பாரு, அப்போ தான் டென்ஷனே ஆகும். அது வரைக்கும் ஆகாது டென்ஷன். கரெக்டு போட்டு 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 வதக்குறாப்புல. இப்போக்கா நல்லா இருந்துச்சு வச்சுக்கோ. திருப்பி கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம். கரெக்ட். Cooking is not a word, it's an emotion. Actually it's an art. தப்பா சொல்கிறாங்கம்மா, எமோஷன்றான். ஏய் சமைக்கிறவனுக்கு எமோஷன் இல்லைடா, சாப்பிட்றவனுக்கு தானே எமோஷன். ஏன் சொல்லு, நீ சாப்பிட்றது நல்லா இருந்ததுன்னா இங்கே பேர், நீ சாப்பிட்றது நல்லா இருந்ததுன்னா நல்லா நினச்சிக்கோ. ஐயோ அதான் எமோஷன். நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லை ஓகே ஓகே பார்க்க நல்லா தான் செய்வேன். என்ன பண்ணுறது, இந்த பசங்களுக்கு தான் குத்து வைக்கல, வரமாட்டானுங்க குத்தா. போதும் 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 தீபக், ஸ்மெல்லு நல்லா வர ஆரம்பிச்சு சார். என்ன இருக்கணும்? இதை மிக்ஸியில் அரைக்கணும். ஏ அப்படியே போடாது. ஆ அதுக்கு இவ்வளோ தூரம் அதனால தான் நீங்க டேய் டேய் இவ்வளோ தூரம் நீ ஸ்ப்ரை பண்ணணும்னு அவசியம். அதுதான் பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இல்லை ஆனா பாருங்க ஸ்மெல் நல்லா இல்லை இல்லை நல்லா நல்லா இருந்துச்சுன்னா சரி. ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? அத நினைச்சேன் சிரிச்சேன். அந்த பாட்டு தானே. வெளியே பாப்பா கூப்பிட்டு போங்க. ஏய் பாப்பா நல்லா இருந்தா. இது எதுவும் சொல்லுவாங்களா? என்ன போடாமல் சொல்லுறது பேர் ஒன்று சொல்லுவாங்க. ரொட்டி சுக்கா ரொட்டி அப்படியே அடுப்பாடல காமிச்சு விடுங்க. ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது கூட ஒண்ணும் இல்லைன்னா ஒரு 5 சப்பாத்தி வெறும்னே ஆயில் போடாம எடுத்து வச்சுட்டு 6வது சப்பாத்திக்கு நிறைய எண்ணெய் விட்டுட்டு அதை உல்டா உல்டா வைக்கணும். அப்படி வச்சா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும். எண்ணெய் நான் அவ்வளவு ஊத்த மாட்டேன், என் வீட்டுக்காருக்கு ஃபேட் இல்ல. எல்லா ஃபார்மேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. எல்லாம் இந்த சீரியலை பார்த்து நல்லா கெட்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு வேர்டு எல்லாமே உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஒரு நாள் தானே.
கண்ணாடியா? ஆமாம் ஆமாம் அவ்வளோ வெயிட்லாம் போடல, சும்மா தான் தெரியும். அவர் ஒரு வெயிட்டா வச்சுருவாங்க. இல்லை இல்லை அதே நல்லாவே சொல்லலாம், வச்சிருவாங்க பொதுவாக நிறைய வச்சுக்கலாம், அதனால நல்லாவே சொல்லலாம். ஆதிக்குட்டி என்னது வெளியவா வெளியே ஊவா ஆதி விளையாடுறாங்களா? தூக்கம் வந்துச்சு அவங்களுக்கு. ஆமா நேத்து அவங்க அப்பா கூட 11 மணி வரல கிரிக்கெட் பார்த்துருந்தது. கிரிக்கெட்டு எங்க உப்பு போட்டதை விட ரொம்ப முக்கியமா இன்னொன்று தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் பன்னீர் பட்டர் மசாலா. சக்கரையா? ஓ மை ஸ்க்ரீனை கடாய் நீட்டு ஜூம் பண்ணு. அதுதான் டேஸ்ட். 4Kடா. அப்பதான் நல்லா தெரியும். இல்லை நம்மனா சமையல் கொடுக்க சும்மா அது பேசுறது. அடுத்த வருஷம் தீபக 6 மாசத்துக்குள்ளேயாச்சும் மத்தான இந்த வீட்ல செய்ய கூடாதா அவங்க வயசுக்கு? பரத் ஆமாம் கரெக்டுமா 6 மாதம் சொல்ல வந்தேன். 6 மாதம் தீபக இது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும்டா. 2 மாதத்தில் கல்யாணம். சாப்பிட்றோம் நான் வாழ்த்துறேன். சரி சரி போ, போ. ஆமாப்பா எனக்கே இப்ப அப்படியே ஒரு மாதிரி அவங்ககிட்ட வேற கொடுக்குறேன். தீபக என்னடா இப்படி பயப்படுறாங்க, இவ்வளோ செஞ்சா உன்னை நம்ப மாட்டேன். அவங்களோட மருந்து பாட்டில் பாருங்க, எண்ணெய் ஊத்தாதான் ஐயோ காட்டு 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 பார்த்து. ஓகேவா? இல்லை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உப்பு கம்மியாகுதா? கரெக்டாக இருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கு. சப்பாத்தில தெரியும், சப்பாத்தில உப்பு போட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம் இல்லை நம்ம கரெக்டாக இருக்கு. நீ அந்த இப்போ சுகர் கொஞ்சம் லைட்டாக போட்டு பாரு, அது அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, அதுதான் மேட்ச் ஆகுது. சரி போட்டவங்க திருப்பி விடு. அடடா. என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம்.